கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். இன்று ஆண்டவர் நமக்கு தரும் அற்புத வார்த்தை சங்கீதம் 6:9. கர்த்தர் என் விண்ணப்பத்தை கேட்டார், கர்த்தர் என் ஜெபத்தை ஏற்றுக்கொள்ளுவார். Psalm 6:9. The Lord hath heard my supplication, the Lord will receive my prayer. தாவீது ராஜா ஜெபித்த ஜெபத்தை இன்று ஆண்டவர் நமக்கு வாக்குத்தத்தமாக தருகிறார். தாவீது ராஜாவாக காணப்பட்ட போதிலும் ஒழுங்கும் கிரமமும் செம்மையுமாக கர்த்தரை தேடுகிறவராக காணப்பட்டார். அந்தி சந்தி மத்தியான வேளைகளில் தியானம் பண்ணி முறையிடுவேன் என்று வேதம் நமக்கு அவர் மூலமாய் சொல்கிறது. ராஜாவே 3 வேளையும் கர்த்தரை தேடும்போது நாம் எவ்வளவு அதிகமாய் கர்த்தரை தேட வேண்டும். இரவும் பகலும் வேதத்தில் தியானமாய் இருக்கிற மனுஷன் பாக்கியவான் என்று தாவீதின் சங்கீதம் சொல்கிறது. தாவீது இரவும் பகலும் வேதத்தை தியானித்தார். நாம் இன்னும் அதிகமாய் வேதத்தை தியானிக்க வேண்டும். ஒரு நாளில் 7 தடவை கர்த்தரை துதிக்கிறேன் என்று தாவீது கூறுகிறார். நாமும் பல தடவைகள் கர்த்தர் நமக்கு செய்த நன்மையான காரியங்களை நினைத்து துதிக்கிறவர்களாய் காணப்பட வேண்டும். 119ஆம் சங்கீதத்திலே கர்த்தருடைய கற்பனைகளிலே, கட்டளைகளிலே, பிரமாணங்களிலே பிரியப்படுகிறவராய் மனமகிழ்ச்சியாய் இருக்கிறவராய் காணப்படுகிறார். வேதத்துக்கும் ஜெபத்துக்கும் அதிகமாய் முக்கியத்துவம் கொடுத்தவர் தாவீது ராஜா. நாமும் கர்த்தரை அதிகமாய் தேடுவோம். கர்த்தருடைய நாமம் மகிமைப்படும்படி வாழுவோம். ஆமன். எங்கள் விண்ணப்பத்தை கேட்கிறவரே, பரிசுத்த ஆவியானவரே, பரமபிதாவே, இந்த அருமையான ஜெப நேரத்துக்காக ஸ்தோத்திரம். எங்களை தாழ்த்தி உடைய பாதபடியிலே ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, வட மாநிலங்களிலே காணப்படுகிற மாந்திரீகம், கொடூர செயல்கள் புரிதல் இவை அகற்றப்பட தேவனாகிய கர்த்தர் நீர் இரக்கம் பாராட்டும். ஆண்டவரே, வியாதிக்கு மருத்துவரை நாடி சுகம் பெற்றுக்கொள்ள நீர் மக்களுடைய மனதில் பேசும். துணிகரமான மறைமுகமான பாவங்கள் செய்கிற மந்திரவாதிகள் மனம் திரும்ப உதவி செய்யும். எங்கள் தேசத்தின் மக்களுடைய கண்களை திறந்திருளும். அடிமைத்தனம் மாறட்டும். ஆண்டவரே, ஒரு மனம் திரும்புதலை அனைவருக்கும் நீர் கட்டளையிட வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். ஒவ்வொருவருடைய சரீரத்திலும் நல்ல சுகத்தையும் பலத்தையும் தாரும். ஆண்டவரே, தவறான பழக்கங்களுக்கு அடிமைப்படாதபடி, தவறான நபர்களிடம் தங்களுடைய குழந்தைகளை தாங்கள் செல்லாதபடி தேவனே கிருபையாய் நீர் அவர்களுக்கு இறங்கி ஆண்டவரே நல்ல புத்தியை தர வேண்டுமாய் ஜெபிக்கிறேன். உம்முடைய கரத்திலே எங்களுடைய தேசத்தின் மக்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறேன். கண்களை திறந்தருளும், உணர்வடைய கிருபை செய்தருளும். இயேசுவின் மூலம் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே. ஆமன்.